சமீபத்துல தெருநாய்களை அப்புறப்படுத்துவதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு பல விவாதங்களும் பொதுமக்கள் கிட்ட பலதரப்பட்ட கருத்துக்களும் நிலவிட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த ஒரு சர்ச்சை ஏற்பட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அப்படி தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காகவும் தன்னுடைய கருத்து எப்படியெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிஹைண்ட் டாக்கீஸில் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர், சிறந்த தமிழ் பேச்சாளர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த இசையமைப்பாளர், பாடலுக்காக மட்டுமல்ல சமூக நலன் கருதியும் தன்னுடைய குரலை கொடுப்பவர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் திவ்யா. ஒரு சர்ச்சையா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பக்கமா நம்ம பேசுறது அது இயல்பு கிடையாது. ரெண்டு பக்கமா நின்று பேசுறதுல நீங்க ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர். ஏன்னா உங்களுடைய பதிவுகள், நீங்க பேசுற ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நீங்க பேசுவீங்க. யார் மனசும் நோகாத அளவுக்கு இருக்கும். அப்படி இந்த நாய்களை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. நம்ம அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கரெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு மனித உயிர் உயிர்கள்லே மேன்மையானது. ஃபுட் செயின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல உயர் நிலையில இருக்கணும் மனுஷன் தான். காட்டுல எவ்வளவு பெரிய சிங்கம், புலி எது வலிமை வாய்ந்ததா இருந்தாலும், சக்தி வாய்ந்ததா இருந்தாலும், அதுகிட்ட மனுஷன் முன்னாடி நிக்க முடியாது. அப்படி இருந்தா கூட ஆற்றல் சக்தியில் அதிகமான விலங்குகள் கூட மனுஷன் கீழே தான் வரும். நம்ம தான் உன்னத நிலை, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது அனிமல் கிங்டம்ல மனுஷன். ஏன்னா அதுங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆன்மீக ரீதியாக சில பேர் ஒத்துக்குவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதுங்களுக்கு ஆன்மா கிடையாது. அப்போ ஏத்துஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓ ஆன்மாலாம் கதையா, சரி அதை விட்டுருங்க. பகுத்தறிவு கிடையாதுல்ல, அது அதுங்களுக்கு இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மள மாதிரி ஒரு அச்சம், நாணம், வெட்கம், கூச்சம், ஆடை அணியணும், உடை அணியணும், யாரோட உறவு கொள்ளணும், இதெல்லாம் ஒரு பகுத்தறிவு சமூகத்துல தான் இருக்கும். அதுங்களுக்கு இல்லை. அப்போ அதுலேயே நம்ம உயர்நிலைன்னு நமக்கு தெரியும், என்னத்தை காமிச்சாலும். அப்புறம் நமக்கு இருக்கிற பேச்சு, மொழி சார்ந்த பேச்சு விலங்குகளுக்கு கிடையாது. ரொம்ப அதிகம் போனால் இப்போ டால்ஃபினும் சிம்பன்சிஸும் எழுப்புற ஒலிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதான் இந்த சத்தம் போட்டா இப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கோம் இல்லையா. நம்மள மாதிரி அதுங்களுக்கு பேச்சு கிடையாது, அதுங்களுக்கு சிரிப்பு கிடையாது. அதுங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷ உணர்வுகள் உண்டு. ஆனால் அதுங்க விலங்கினங்கள் சிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பேச்சு, சிரிப்பு, பகுத்தறிவு இருக்குல்ல, இது மனிதனுக்கு தான், அந்த உயர்நிலையில இருக்கிற மனிதனுக்கு தான் உண்டு. இவ்வளவு ஒரு அருமையான உயர்நிலையில இருக்க மனிதனோட உயிர் தான் முதல்ல இந்த உலகத்துல முக்கியம், இந்த பிளானட்ல. அதுக்கு ஏதாவது ஆபத்து வரும்பொழுது இவ்வளவு நம்ம நேசிக்கிற இல்ல அதுங்களுடைய அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தாலும் அதுங்களுக்கு இரண்டாவது இடம் தான். இப்ப நம்ம எல்லா இடங்கள்லயும் பாக்குறோம்ல, அங்கங்க வெறி நாய்க்கடி, சொறி நாய்க்கடின்னு குழந்தைகளை, ஒரு சின்ன கை குழந்தைய கூட தூக்கிட்டு போச்சுன்றதெல்லாம் நம்ம பாக்குறதெல்லாம் ரொம்ப வருத்தமா, வேதனையா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை மனுஷ உயிர் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப வேல்யூபிள். அப்ப இதுங்களுக்கு ஆபத்து வருதுன்னா அதை நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுங்களை சில இடத்துல சில சமயங்கள்ல தேவைப்படுகிற சூழலில் ஒதுக்கி வைத்தோ பிரித்து வைத்தோ ஆக வேண்டும்.